ஸ்தோத்திரம். பிப்ரவரி 18. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு தேவனை காணும் வழி. பரிசுத்தமில்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. எபிரேயர் 12:15. சுத்தம் என்பது மனிதன் விரும்பக்கூடிய ஒன்று. ஆனால் பரிசுத்தம் என்பது தேவன் மனிதனிடம் விரும்பக்கூடிய ஒன்று. கிறிஸ்தவத்தின் பிரதான வேலை பரிசுத்தமாகும். பரிசுத்தம் இல்லாமல் எந்த மனுஷனும் தேவனை நெருங்க முடியாது, அவரை தரிசிக்கவும் முடியாது. ஏனென்றால் தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார். மனிதனுடைய இருதயத்தில் இருக்கும் தூய்மையை தேவன் எதிர்பார்க்கும் பரிசுத்தமாகும். பக்தியில் வேஷம் அல்ல, தூய்மையே தேவை. உலகத்தில் தற்போது பார்க்கும்போது மனிதன் தான் பரிசுத்தவான் என்று காண்பித்துக் கொள்ள பக்தி என்னும் ஆடையை அடையாளமாக அணிந்து கொள்கிறான். பசுத்தால் பொருத்திய புலி போல பக்தியின் வேஷம் தரித்து கொண்டு பாவத்தை பால் போல பருகுகிறான். பக்தி உள்ள எல்லாரிடத்திலும் பரிசுத்தம் இருப்பதில்லை. ஆனால் பரிசுத்தம் உள்ள எல்லாரிடத்திலும் பக்தி நிச்சயமாய் இருக்கும். எனவே பக்தியின் வேஷத்தை களைந்து உண்மையான இருதய சுத்தத்தை நாம் நாடுவது அவசியம். இழந்த பாக்கியத்தை மீட்கும் பாதை. ஆதாமும் ஏவாளும் தேவனை முகமுகமாய் தரிசித்து வாழ்ந்தார்கள். ஆனால் எப்பொழுது பாவம் செய்தார்களோ அப்பொழுதே தேவனை தரிசிக்கும் பாக்கியத்தை இழந்தார்கள். அதுபோல நாமும் தேவனை தரிசித்து வாழ்க்கையில் அவர் பிள்ளையாக வாழ வேண்டுமானால் வேதம் காட்டும் பாதையில் சென்று பாவமில்லாத பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். பரிசுத்தம் என்னும் தொலைநோக்கி மூலம் பார்த்தால் நித்தியத்தை காணலாம். தேவனாலே மட்டும் சாத்தியம். உங்கள் வாழ்க்கையில் பக்தியின் வேஷம் இருக்கிறதா அல்லது தூய்மையின் பரிசுத்தம் இருக்கிறதா என்பதை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். பாவமில்லாமல் என்னால் வாழ முடியுமா, பரிசுத்த வாழ்க்கை வாழ சாத்தியமா என்று எண்ணாமல் தேவனிடம் உங்களை ஒப்படையுங்கள். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனாலே எல்லாம் ஆகும். எனவே பாவங்களை களைந்து பரிசுத்த பாதையில் நடந்து பரமனை தரிசிப்போம், நித்தியத்தில் சேர்வோம். ஆமென்.